திரு அக்னீஸ்வரன், இதில் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார்னா, முதலமைச்சர் சொல்வது எந்த விதத்தில் இல்லையா, ஒரு பிரதமரை இத்தனை முதலமைச்சர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமரை பார்த்து முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் இப்படி கேள்வியெல்லாம் கேட்கலாமா, இது சரியா இருக்குதா அப்படின்னு சொல்றார். ஒரு வரலாற்று வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, இதை சரிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது, இப்பவாவது அவர் சரிப்படுத்தணும் இல்லையா அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். எங்க அந்த சரியான புரிதல் இல்லாமல் போகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை புரிதல் இருந்து இது போன்ற விஷயங்கள் கமெண்ட்ஸாக வருதா? வரலாற்று வாய்ப்பு அதிமுகவுக்கு 40 MP இருக்குதா? ரைட். வரலாற்று முடிவு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களா? இந்திய நாட்டில் பல முதலமைச்சரை கூப்பிட்டுனீங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏறத்தாழ 65 கட்சிக்கு அழைப்பு விட்டாங்க. அதில் 63 கட்சிகள் பங்கேற்றன. அதில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பாராளுமன்றத்தில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும்? அது ஒன்று. ரெண்டாவது, இதுல எங்க பிழை இருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 71க்கு பிறகு 50 வருஷம் கழிச்சு பாரதிய ஜனதா இந்த இதை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அதுல 2 பிழைகள் இருக்குது. ஒன்று, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் இதை உங்களுக்கு 50% கொடுத்துருவோம் என்கிறது. அது வான வேடிக்கை. நான் பாரு வெள்ளக்காக்கா பறக்குது அப்படி சொல்லக்கூடாது. எந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் நாம் கொண்டு வர்றோம்? 2011 7,22,00,000 மக்கள். இன்னைக்கு எவ்வளவுன்னு தெரியுமா? தமிழக அரசாங்கத்திட்ட கணக்கு இருக்கா? இந்திய மக்களாட்சி நடத்துகின்ற மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கா? இல்லைங்க. அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி 71 படி நமக்கு 39. அப்ப அதுக்கு முன்னாடி 42. ஏன் குறைச்சாங்க? குறைச்சிட்டாங்க. இப்ப அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தப்ப அதை ஏத்துக்கிட்டார். என்ன ஏத்துக்கிட்டார்? தென் மாநிலங்களுக்கு குறையுது அப்படின்றத ஏத்துக்கிட்டாங்க. இது முதல் 25 வருஷம் கழிச்சு கொண்டு வர்றோமா? 2021 எடுக்கணும், கொரோனா, அதனால எடுக்க முடியல. இப்ப எடுக்கிறதுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க. அப்ப எடுக்கிறதுக்கு உத்தரவிட்ட போது இதுல ஒன்னே ஒண்ணுதான் சார். சரி, பிரதமர் சொல்லுகிறார், உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் அப்படிங்கறதெல்லாம் ஓகே. நாம் நம்ப வேண்டும் என்றால் சார் பேச்சு காற்றோடு போகும். ஆனால் எழுத்து தான் அரசாணை. நீங்கள் கொண்டு வரக்கூடிய மசோதா பில், அந்த மசோதா பாராளுமன்றத்தில் விட்டு பெரும்பான்மை இதுபடுத்தி அப்புறம் அது சட்டமாக்குகிற போது நான் என்ன சொல்றேன்னா, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் 59 மாறும். 7.18% இருக்கக்கூடியது 7.23% மாறும்னு இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொல்றார் இல்லையா? அதவே நீங்க படிக்கிற இதுல அரசாணையில போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சல. இதுதான் தேவை. இன்னொரு விஷயம் இங்க பாருங்களேன், மக்கள் தொகையை தமிழ்நாட்டில் இனிமேலுக்கு குறைக்கவே கூடாது. ஒரு குடும்பம் 4 பேர் 5 பேர் பெத்துக்கோங்க அப்படித்தான் இனிமேல் அரசாங்கம் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா 76 கொண்டு வந்த திட்டத்தை அன்றைக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் மத்திய அரசாங்கத்திட்ட நற்சான்று வாங்கினார். அதற்கு பின்னாடி வந்த அரசுகளும் வாங்கின. ஆனால் அன்னைக்கு வாங்குறதுக்கு, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தண்டனை தான் இன்னைக்கு நமக்கு குறையுது. இந்தியாவில் ஜிஎஸ்டி அதிகமாக கட்ட மாநிலம் எது? தமிழகம் மட்டும் இல்லையே சார். கேரளா அதே ஃபாலோ பண்ணிருக்காங்க, கர்நாடகம் அதே ஃபாலோ பண்ணிருக்காங்க, ஆந்திரா அதே ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆந்திராவுடைய முதலமைச்சர் அது வரவேற்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். சந்திரபாபு நாயுடு இதையே பாராட்டுறார், ஏற்றுக்கொள்கிறார்ல. இந்த திட்டத்தை டீலிமிட்டேஷன் ப்ராசஸை ஏற்றுக்கொள்கிறார்ல அவரு. அவருக்கு நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல 1.5 லட்சம் கோடி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்களா? அவர் பாராட்டத்தான் செய்வார். அது மாதிரி வடக்க இருக்கிறவங்க அகிலேஷ் யாதவ் பாராட்டத்தான் செய்வார். இந்தியா கூட்டணி அதை பாராட்டுகிறதா? வடக்குல உள்ள தலைவர்கள் பூரா பாராட்டத்தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா? மக்கள் தொகை குறைப்புல அவங்க கவனம் செலுத்தல. அதனால இவங்களுக்கு இன்னைக்கு அப்படியே 80 120 மாறுதுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜிஎஸ்டி கட்டுறது தமிழ்நாடு, உலகளாவிய வளர்ச்சி பாதையில் சென்று இருக்கிறது. இந்தியாவே 127% தான் காலேஜுக்கு போறாங்க பிற மாநிலங்கள்ல. இந்தியா முழுவதும் சராசரியா எடுத்துக்கிட்டா. ஆனா தமிழ்நாட்டில் 52 பேர் போறாங்க. கல்வியில்,
கலாச்சாரத்தில், பண்பாட்டில், கல்வி வளர்ச்சியில், எல்லாத்திலும் ஜிஎஸ்டியில் எல்லாத்தையும் முன்னேறோம். ஆனா மத்திய அரசாங்கம் என்பது எல்லாருக்குமான அரசாங்கம். அப்பா இனிமேலுக்கு எதுவுமே இல்ல, மக்கள் தொகை நிறைய இருக்கா அப்படின்னு நீங்க கூட அடுத்து என்ன பண்ணுவீங்க? கல்வித்தர எங்க குறைச்சிருக்கோ பாவம்பா, படிக்காத மக்கள் பா, அவங்களுக்கு ஒரு 10 எம்பியை சேர்த்து கொடுத்துருவோம் சொல்லுவீங்களா? நம்மகிட்ட 2 பிழை இருக்கு சார். பாரதிய ஜனதா இது ரொம்ப மிக மிக கருத்தில் கொள்ள வேண்டிய 2 விஷயம். ஒன்னு, மக்கள் தொகையை கணக்கெடுப்பை முடிச்சிட்டு அதை பண்ணுங்க. அல்லது இது உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாங்க 2029 முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா 50% உயர்த்தப்படும் அப்படிங்கறத உங்களுடைய மசோதாவிலே சேருங்கன்னு தான் சொல்றோம். அது கண்டிப்பா அது சேர்த்துறாங்க சார். இந்த விவாதம் எல்லாம் காற்றோடு போயிடும், ஒரு வருஷம் கழிச்சு அழிஞ்சு போயிடும். ஆனால் பாராளுமன்றத்தினுடைய மசோதா நிக்கும். அதை நீங்க செய்யலன்னா என்ன நடக்கும்? அடுத்து அதுக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, அதுக்கப்புறம் நீங்க அதையும் நடைமுறைப்படுத்தல அப்படின்னா என்ன நடக்கும்? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. இதற்காக இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பண்றதுக்காக ஒரு கமிஷன் அமைக்கப்படும். அந்த கமிஷன் இந்த பணிகளை மேற்கொள்ளும். அந்த கமிஷனில் சொல்லக்கூடிய இப்போ இது போன்ற நடைமுறைகள் சார்ந்திருக்கக்கூடிய வாத விவாதங்கள் மூலமாக இந்த கமிஷன் அமைப்பதற்கான ஒரு தேவையாக அடிப்படைகளாக கொள்கைகளாக இதுக்கு கொண்டு வர சேர்ப்பதற்கான தான் இந்த 2 நாள் ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன் தான் கிரண் ரிஜிஜு சொன்னார். சாப்பிட்றது இப்படி சாப்பிட்றதுக்கு இப்படி சுத்தி விட்டு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் சுத்தி சாப்பிடுவீங்களா? எதுக்கு கமிஷன் கேட்கிறோம்? இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்பயே நீங்க எடுக்கிறது 2029 தான் முடியும். நாங்க இந்த மாநிலத்துக்கு, கேரளாவுக்கு இவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு, ஆகையினால அவங்க மக்கள் தொகையை குறைச்சிட்டோம், மத்திய அரசாங்கம் சொன்னதை மாநில அரசாங்கம் செஞ்சதனால கிடைக்கக்கூடிய தண்டனையா, அல்லது இல்லைங்க நாங்க 850 சீட்டை உயர்த்திட்டோம் அதனால உங்களுக்கு இதையும் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்றீங்களா? 550 எப்படி 850 ஆச்சு? எதன் அடிப்படையில்? பாப்புலேஷன் அடிப்படையில். எந்த பாப்புலேஷன் அடிப்படையில்? இப்போ இருக்கிற பாப்புலேஷன் அடிப்படையில். இப்போ இருக்கிற பாப்புலேஷன் இந்தியாவுல எவ்வளவு? உத்தேசம் தான் இந்த பில். அந்த உத்தேசமா ஒரு நாடே உத்தேசமா இருந்தா. அக்னீஸ்வரன் ப்ளீஸ் ஒரே நிமிஷம். லெட் மீ. பார்லிமெண்ட் டு டிசைட் தி சென்சஸ் டு பி யூஸ்டு ஃபார் டீலிமிட்டேஷன் ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொன்னீங்க? பார்லிமெண்ட் டு டிசைட் தி சென்சஸ் டு பி யூஸ்டு ஃபார் டீலிமிட்டேஷன் சொல்லி ஒரு அமைப்பு, ஒரு பேராகிராஃப் இதுல இருக்கு. அதுக்கு என்ன பொருள்? அது என்ன பொருள்? மசோதால. அது மசோதால இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தி கான்ஸ்டிடியூஷன் ஸ்பெசிஃபைஸ் தட் டீலிமிட்டேஷன் வில் பி கேரிட் அவுட் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் தகவல் சொன்ன அண்ட் வில் பி பேஸ்ட் ஆன் தட் சென்சஸ். அப்படி இதுல இருந்து என்ன புரிந்து கொள்வது? சார், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த 880 பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டுனீங்கன்னு தான் கேள்வி. சரி, நீங்க இப்ப சொல்றீங்கல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு, இந்திய அரசாங்கத்திட்ட 2011 கணக்கெடுப்பு தானே இருக்குது. ஆமா. 2021 இல்ல. ஆமா, இல்ல. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானே கணக்கெடுப்பு நடத்தணும். ஆமா. இப்ப 2026 எடுக்க போறீங்கல்ல, இந்த 2000 அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அது எப்ப முடியும்? 2029க்குள்ள முடியும். 2 வருடம் ஒரு சென்சஸ்ங்கிறது கணக்கு. கரெக்ட் சார். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் சார்? இதுல என்ன கஷ்டம்? ஒரு நாட்டையே அவர் வைக்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி தானே. அது என்ன கேள்வினா, என்ன கேள்வி? இப்ப நீங்க சொல்றீங்க முக்கியமானவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அது நீங்க சொல்றீங்களா, உறுதிமொழி கொடுத்துறீங்க இல்லையா? அதை கொடுக்கறதே இதே பில்லில கொடுத்துடலாம் இல்ல சார்? இல்ல ரைட், அது நீங்க கேளுங்க, அதுல கொடுத்துருக்கலாங்கிறது நியாயம் தான். அதாவது அதுக்கு ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க. இருங்க, அதற்கு ஒரு கொஸ்டின், அதுக்கு அப்புறம் அதை விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு புதுசாக தேடி பிடிச்சி புதுசாக ஒன்று கொண்டு வருவாங்க. எல்லா விஷயமும் எல்லாரும் ஒத்துக்கிட்ட பிறகு இல்லை சார். இப்போ அக்னீஸ்வரன், இப்போ இதில் இன்னொரு நீங்கள் சென்சஸ் பேஸ் பண்ணி வேணும்னு சொன்னீங்க. சென்சஸ் அடிப்படையில் இருக்கு. அடுத்த அந்த பேராகிராஃப்ல அடுத்த லைன் என்ன இருக்குன்னா, தி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது இப்போ கொண்டு வரப்படும் பில் அத்தாரிட்டிஸ் பார்லிமெண்ட் டு பாஸ் அ நியூ லா டு டிட்டர்மைன் வென் delimitation will be undertaken and which census will be used. அதுதான் சொல்ற. அது எந்த சென்சஸ் நம்ம எடுத்திருக்கிறோமோ அதை உபயோகப்படுத்துவதாக சொல்லுகிறார். சார், இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் குழம்ப குடிச்சிருங்க, அப்புறம் கொஞ்சம் பசிச்சுச்சுன்னா வெறும் சோத்தை சாப்பிடுங்க.
எதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு? அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுக்குன்னா, எத்தனை லட்சம் பேருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேணும்? ஒரு 15,000 பேர் இருந்தால் ஒரு வங்கி கிளை நாம அங்கே திறக்கலாம். ஒரு 500 பேர் இருந்தால் ஒரு ரேஷன் கடை திறக்கலாம். அப்போ எத்தனை பேருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேணும்? 10 லட்சம் பேருக்கு. அப்போ 20 லட்சம் பேர்னே வச்சுக்கோங்க. 20 லட்சம் 30 லட்சம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 30 லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பத்தாது. ஆகவே நமக்கு 3 நாடாளுமன்ற உறுப்பினர் வேணும். அதுதானே உங்க கணக்கு. எந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் கேட்கிறோம். அதுதான் கொண்டு வரப்படுகிறது. அந்த சென்சஸ் தான் எடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் கேள்வி. கரெக்ட். இப்போ உங்களுக்கு நம்ம குமார் சாருக்கும் சேர்த்து சொல்றேன். இதே பதில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கும். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துட்டு இந்த தொகுதி மறைவரையை நீங்க பில்ல கொண்டு வர வேண்டியதானே? அதுதான் சார் ப்ராசஸே. ஒரு நாள்ல ப்ராசஸே அதுதானே சார். டீலிமிட்டேஷன் ப்ராசஸே அதுதானே சார். முடிக்க முடியுமா சார்? நீங்க 500 கோடி மக்களா கூட இருக்கட்டும், எங்களுக்கு அது கவலை கிடையாது. ஒரு பிரச்சனையும் இல்ல சார். ஒரு கவலை ஒரு முக்கியமான பாயிண்ட் நோக்கி நகர்த்துறாங்க. அவர் வந்து இதுல சொன்னதான் சரியா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, 10,000 பேரா 1000 பேரா 2000 பேராங்கிறது நமக்கு சரியா தெரியாது இன்னைக்கு தேதியில. பாப்புலேஷன் அப்ப தெரியாம ஏன் பில்ல நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க? இருங்க கோவிட் வரும்னு யாருக்கா தெரியுமா சார்? 2026 வந்து 5 வருஷம் ஆச்சு. 2026 வரைக்கும் இருக்கா? 2021 அப்புறமேட்டு இருங்க சார். இந்த அரசு 2026 சார், நீங்க இந்த அரசு வந்ததே 2014க்கு பிறகுதான். இதுக்கு முன்ன இருந்தது 2014 இருங்க சார். 2024 நாடாளுமன்ற என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு கேட்டு ஒரே நிமிஷம். நம்ம சொல்றது ரொம்ப சிம்பிள் சார். கொஞ்சம் சுயமா சிந்திச்சு பாப்போம். ஐயோ, நம்ம விவாதத்துல சுயமா சிந்திக்கிறது செயற்கையா சிந்திக்கல. நாட்டினுடைய தலைவர்கள் சிந்திக்கணும். இல்ல நம்மள தான கூப்பிட்டு விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நம்மளும் அதை சிந்திக்கணும். நம்ம சொல்றதே அவங்க கேட்பாங்க. நம்ம சிந்திக்கிறோம், தலைவர்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது சார் பாருங்க, 2000 பேர் இருக்காங்களா 1000 பேர் இருக்காங்களா 1500 பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனால் ஆனால் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுங்கிறது மட்டும் தெரியும். மற்ற கணக்குகளை வைத்து, மற்ற ஆதாரங்களை வைத்து, ஆதார அட்டை இருக்குது, மற்ற கணக்குகள்லாம் இருக்கிறது. ஆக இதன் அடிப்படையில் இன்னைக்கு தேதியில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொபோஷனட்டாக எல்லா மாநிலத்துக்கும் ஈவனாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறத முடிவு எடுத்து தான் அதை சொல்கிறாங்க. அதை வந்து பார்லிமெண்ட்டில் எல்லாரும் முடிவு பண்ணி அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அதை போடலான்னு இருந்திருக்கலாம். பிரச்சனை யாருக்கு அங்கே இல்லை சார். அந்த இடத்துல அவங்க சொன்னதில் பிரச்சனை இல்லை. அது சொல்வதையே வந்து மீண்டும் இன்னொரு கூடுதலாக உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பில்லில் கொடுத்துருந்தலாம். அதுதான் அவர் அக்னிஷன் சொல்றது. 481 தான் முதல்ல சீட்டு. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்படி குறைஞ்சதுன்னு கேட்டீங்க இல்லையா? 489 தான் முதல்ல 1952 இந்தியாவுடைய மொத்த எம்பிக்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு 489 தான். அதற்கு பிறகு இது 63 71க்கு பிறகு தான் அது எக்ஸ்டெண்ட் ஆகி அது 543 மாறிவிட்டது. இல்ல சார், இல்ல என்னன்னா இல்ல அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த 543ங்கிறது மாறலையே. அது மாறல. ஆனா நாம வந்து 42 39 ஆயிடும்ல, அது நடந்திருக்குல்ல. குறைச்சது காங்கிரஸ் தான். பிரச்சனை காங்கிரஸ் இல்ல. நான் என்ன சொல்றேன் சார், ஆட்சியை சொல்றேன். ரைட், நான் ஏற்கிறேன் சார். சண்டைக்கு நம்மட்ட வராங்களே. ரைட், அவர் இல்ல சார். நான் கட்சிக்காக நான் சொன்னேன். நான் என்ன கேட்கிறேன்னா 42 39 குறைந்தது. அதற்கு காரணம் நாம குடும்ப கட்டுப்பாடை முறையாக நடைமுறைப்படுத்திட்டோம். அந்த நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறதாங்கிறதான் கேள்வி சார். அதுக்கு இது இப்போ எல்லாத்துக்கும் இப்போ ஒன்று நடந்ததுன்னு அதுக்கு தான் நான் முதல்ல விளக்கம் சொன்னேன். ஒவ்வொரு தனிநபரும் அரசாங்கத்துடைய உத்தரவுகளை ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு நான் சொன்னது அதுக்கு தான் சொன்னேன். நான் இப்போ என்ன அவங்க ஃபாலோ பண்ண விட்டுட்டாங்க சார். விட்டுட்டாங்க. அந்த உத்தரப்பிரதேச பழைய உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 உடஞ்சி போனதுக்கு முன்னே இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பாப்புலேஷன் 50 கோடி வந்திருக்கும் ஒரே மாநிலத்தில். அதை 2-3 மாநிலமாக பிரிந்து போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு 25 கோடி இருக்கிறது. 25 கோடிக்கு 80 பேர்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 30-25 லட்சத்துக்கு மேலே வருது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு எம்பிக்கு. அதனால எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு தான் நாம முடிவெடுக்கணும். அரசாங்கம் அதை பொறுப்பாடு செய்திருக்கிறது. அவர் சொல்ற வருத்தம் வந்து அவர் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்னு அவர் சொல்றாரு. அவர் வருத்தத்தை தெரிவிக்கிறார். ஆனா அரசுக்கும் பொதுவாக நடக்கிற பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கிறது. அதை எல்லாம் அனுசரிச்சு தான் மத்திய அரசு செய்ய முடியும். அக்னி சார், நீங்க பேசணும். நீங்களே பேசல. நீங்க பேசுங்க சார். நீங்க பேசுங்க. இல்ல நான் பேசுறது நாங்க என்ன பேசினாலும் நாங்க வந்து இதுல போட மாட்டோம். ரைட்டா? எங்களுடைய மசோதாவில் சொல்ல மாட்டோம் அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், பேச்சு என்பது வேற சார். நாங்க வந்து சார் காலுக்கேத்த செருப்பா செருப்புக்கேற்ற காலம். ரைட்டா?
நான் வந்து என்னுடைய கால் 8ஆம் நம்பர், நான் 10ஆம் நம்பர் செருப்பு வாங்கிட்டேன், அதுக்காக என் காலை உயர்த்த முடியாது. ரைட்டுங்களா? நாங்கள் 840 அந்த 850 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கையை நாங்கள் ஆரம்பிச்சு வச்சுட்டோம். அதற்காக நாங்கள் எண்ணிக்கையை கூட்டுறோம். எதற்காக கூட்டணும்? மக்கள் தொகையின் அடிப்படையில் கூட்டணும். ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கத்திட்டுமே இல்லைங்க. இது எங்கெங்க போய் சொல்றது? ஆகையினால யார் செய்தாலும் சட்டம் தான் உயர்ந்தது. இன்னைக்கு நீங்க இருப்பீங்க, பாஜக இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இன்னொரு கட்சி இருக்கும். அந்த கட்சி இதே தவற செஞ்சா இந்தியா ஒருபோதும் வல்லரசாவதற்கு நீங்களே வித்திட்டால் அறிவாளிகள் சட்டரீதமா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நம்ப மாட்டாங்க இந்தியாவை. அந்த மாதிரி போயிட வேண்டாம்.